தூங்குது. அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபாலோ நம்ம அறிவுத்துறை கோயில் நண்பர்களுடைய ஃபாலோ அப் இருப்பாங்க, அற்புதம். அதனாலதான் இன்னும் நீடித்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் எல்லா இடத்துலயும் அது கிளை பரப்பி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஐயாவுடைய மகிழ்ச்சி ஐயாவுடைய கருத்துக்கள் உலகத்தும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா கண்ட கனவு ரொம்ப சீக்கிரத்துல நிறைவேறும் அப்படின்னு உங்களை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் எனது உலகணித்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு 3830வது ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் முன்னாடி. எனக்கு எதுக்காக நம்ப சொல்றேன், 13 லட்சம் பேரை சந்திச்சேன் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா அந்த சிரிப்பெல்லாம் இங்க உள்ள இருக்கு. சோ அந்த 13 லட்சம் சிரிப்பும் இங்க உள்ள உட்கார்ந்துருக்கு, அது வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு எல்லாம் அந்த 13 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சோ நான் நிறைய பேச மாட்டேன், நிறைய செய்ய போறோம், சிரிக்க போறோம். சிரிக்கலாமா? வேற விதமா சிரிக்க போறோம். இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். நம்முடைய பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், படிப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமதிக்கு போட்டுருவோம். நான் ஒரு சின்ன குழந்தைய மாறி என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளவுதான். இறைவனின் ராஜ்யம் குழந்தைகளுக்கே சாத்தியம்னு பைபிள் சொல்லுது. நம்ம பாருங்க, நம்ம குழந்தைய வச்சுதான் எல்லாரையும் பாக்குறோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம். சோ நமக்கு குழந்தைய மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு, அவ்வளவுதான். சோ நீங்க ப்ரூவ் பண்ணணும், நான் இன்னைக்கு குழந்தை தான். ஒரு மணி நேரத்துக்கு எப்போதும் இந்த லைஃப் முழுக்க குழந்தையா இருக்கிறது அவசியம் இல்லை. சம்பாதிக்கிறது யாரு, அதெல்லாம் இருக்கு. அதனால நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் நம்ம குழந்தையா மாற போறோம். அதுதான் ரெக்வஸ்ட். சோ நம்ம நிறைய அறிவார்ந்த பீப்புள் எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. முதல் வேலையா அந்த அறிவை கட்டி வைக்கணும். அறிவுக்கும் ஆனந்தத்துக்கும் கொஞ்சம் எதிர்த்தன்மை. ஒரு காயில சொல்லி வரும்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் அறிவு, இந்த பக்கம் ஆனந்தம். சோ ரெண்டையும் மர்ஜ் பண்ணவே முடியாது. இது இருந்துச்சுன்னா அது இருக்காது, அது இருந்துச்சுன்னா இது இருக்காது. சோ மகிழ்ச்சியா இருக்கிறப்ப கொஞ்சம் அறிவை கொஞ்சம் தூரம் கட்டிட்டு நான் மகிழ்ச்சியா இருந்துச்சு திரும்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆனந்தமும் இருக்கும், அறிவும் இருக்கும், ரெண்டு பேலன்சிங்கா இருக்கும். அதுதான் வாழ்க்கை. சோ நான் பேசலன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டேன். நம்ம நேரடியா சிரிப்பு யோகா பயிற்சிக்குள்ள போவோம். நம்ம கைத்தட்டலோட ஆரம்பிக்கலாமா? என்ன சார் கைத்தட்டல் போய் சூப்பர் சொல்றீங்க? கைத்தட்டல் என்ன சூப்பரா? என்ன இல்ல, ஆனா அதுதான் சூப்பர். கைத்தட்டினோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோ மட்டும் வராது, காலில இருந்து உச்சத்தலை வரைக்கும் ஆட்டோ மாதிரி சுறுசுறுப்பா இருக்கும், உற்சாகம் பொங்கி ஒழுகும். கைத்தட்டல் எப்படி கைத்தட்டணும்? இப்படி வச்சுட்டு இப்படி கைத்தட்டணும் இல்லையா? அப்படி கைத்தட்டத்தோட இப்படி கைத்தட்டினா நல்லா இருக்கும். நேர நிமிர்ந்து உட்காந்துக்கணும், கையில இப்படி முன்னாடி கொண்டுப்போம், 2 கை சேர்ந்து இருக்கட்டும். நம்ம இதய மத்தி அநாகத சக்கரம் இங்க இருக்கு, அதுக்கு நேரா வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு இப்படி கைத்தட்டணும். அப்ப அந்த உற்சாகம் நீங்க உள்ளங்கால கேட்டீங்கன்னா சொல்லும், நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லும். அப்படி கேட்டீங்கன்னாதான். சோ நான் ஒரு ரிதம் தரேன், இந்த ரிதத்துல கேட்டேன். இந்த ரிதம் 1 2 3 1 2 3 1 2 3 இந்த ரிதம் தந்துருவோமா? ஓகே, ரெடி வச்சுக்கங்க. 1 2 3 இன்னொரு பேர் 1 இந்த கைஸ் நம்ம மனசு சொல்றத கை கேக்குறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் கையை கேட்க வச்சுட்டா போதும், அப்புறமா ஹார்ட் கேட்கும், அப்புறமா கிட்னி கேட்கும், அப்புறமா மூளை கேட்கும். கை கூட கேட்கல சில பேருக்கு. 1 2 3 கை தொட சொன்னா
சோம்பேறித்தனம் தெரியுது எல்லாருக்கும் இல்ல. இன்னொரு விதம் தரேன். நல்ல உற்சாகமா வரவழைச்சுப்போம். முகத்துல உற்சாகம் இருக்கோ இல்லையா நம்ம தான் வரவழைச்சுக்கணும். சுத்தமா இல்லைன்னா பரவாயில்ல, வா வா வான்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை வரவழைச்சுக்கணும். இந்த நிறுத்தம் தரேன். நிறுத்தம் 1 2 1 2 3. இந்த நிறுத்தத்தை சொல்லுவோமா? ரெடி ரெடி ஸ்டார்ட். 1 2 காலையில எழும்பி பனி இருக்கா வெயில் இருக்கா மழை இருக்கா கலப்பட வேண்டாம். சேர்ல உட்காந்துட்டு ஹாயா உட்காந்துட்டு கை தட்டா போதும். அற்புதமா வாழ்க்கையே மாறும். அப்புறமா ஸ்கூல் பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்வோம். தியானம் செய்வோம், தவம் செய்வோம். அதுக்கப்புறமா ரொம்ப உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா இல்லைன்னா எதையுமே செய்யக்கூடாது. உற்சாகமா இல்லைன்னு செய்யலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. சந்தோஷமா செய்யணும். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அது மகிழ்ச்சி இல்லைன்னா அது விஷயமே இல்லை. அது செய்யாமே இருக்கலாம். சோ கை தட்டினா கூட சந்தோஷமா செய்யும். நான் இந்த கை தட்டலோட ஒரு மந்திரம் சொல்றேன். மந்திரம்னா என்ன? எது மந்திரம்? சுலோகம். கிரேட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மந்திரம் சொல்லுங்க. எஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகுது? அமைதி வந்துடுது, அங்க சந்தோஷம் வந்துடுது, மகிழ்ச்சி வந்துடுது. உதயகுமார் சார்கிட்ட சொல்றப்ப வாழ்க வளமுடன் சொல்லி பார்த்தாலே போதும். மகிழ்ச்சி, சந்தோஷம், அருமை, நெருப்பு, மகிழ்ச்சிடா இதெல்லாம் சொல்ல வேண்டாம். வாழ்க வளமுடன் சொன்னாலே நம்மளையும் இயற்கையும் ஒன்று சேர்த்துடுது, நம்மளையும் அமைதியும் ஒன்று சேர்த்துடுது. சோ எந்த சொல், எந்த சவுண்ட் அமைதிக்கு உட்படுத்துதோ அது மந்திரம். இப்ப இன்னொரு மந்திரம் சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் கேட்டுதான் மந்திரம். இந்த மந்திரம் சிறப்பு மந்திரம். இந்த மந்திரம் 1 2 1 2 3 இந்த ரிதத்துல கை தட்டோம் இல்லையா? இதே ரிதத்துல கை தட்டிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்ல போறோம். இந்த மந்திரம் ரொம்ப ரகசியமான மந்திரம். ரகசியமா யாருக்கும் சொல்லக்கூடாது இல்லையா? இந்த ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லணும். போன வீட்டுல பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு சொல்லிடுங்க. இந்த மந்திரம் சிறப்பு மந்திரம். ஹோ ஹோ ஹா ஹா ஹா. என்ன மந்திரம்? வெரி கிரேட். ஏன் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பதில் தெரியுதாங்கிறதுக்காக இல்ல, நீங்க எல்லாம் இங்க இப்ப இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக. குழந்தையா இருக்கீங்களா இல்ல நான் பெரிய மனுஷன், இதெல்லாம் சின்ன குழந்தைகள் பதில் சொல்லணும் அப்படின்னு பேசாம எப்படி உட்காந்து தோணுச்சு. நான் அதுக்கு முன்னாடியே குழந்தையா மாறணும்னு சொல்றேன். சோ இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். வாய்விட்டு சிரித்தா எங்க போகும்? எங்க போகும்? யார் சிரிக்காம இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிடும். மாத்து மாத்திட்டு வந்தா சிரிக்கிறாரா? இங்க வேண்டாம், இன்னொரு கம்பெனி இருக்காம பாருங்க, கோபமா ஒரு ஆண்டு போயிடும். கை தட்டிட்டு நம்ம சிரிக்க போறோம். மந்திரத்தை நேர நிமிடம் உட்காந்துப்போம், கை முன்னாடி வந்துட்டோம், ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுத்துப்போம். ரெடி ரெடி ஸ்டார்ட். நினைச்சா சிரிக்கலாம். ஜெயகாந்தன கேள்வி 14 வருஷம் ஆயுத
நெருங்கி உட்காருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவா இப்போ ஒரு சின்ன பயிற்சி பண்ண போறோம். நேரம் உட்காந்துட்டோம். ஒரு பாலை ஆத்தி குடிக்க போறோம். பால் ஆத்திக்கு முன்னாடி ஒரு குழந்தைகள் மாதிரி மாறி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பால் ஆத்தலாம். இப்ப என்ன பண்ணுறோம்? இடது கூட திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்ல போறோம். வலது கூட திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்ல போறோம். தலையை லெஃப்ட்ல சாத்திக்க போறோம். மூளையே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்படின்னு தலையை லெஃப்ட்ல சாத்திக்க போறோம். சாத்திக்கிட்டு சடனா கையை உயர்த்தி இப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஸ்ட்ரைட்டாவும் இல்ல மேலே இல்ல, இப்படி ஒரு ஆங்கிள் வச்சுக்கிட்டு சடனா நம்ம சவுண்ட் கொடுக்க போறோம். என்ன சவுண்ட் கொடுக்க போறோம்? ஏ. எப்படி? இந்த சவுண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த பவானி முழுக்க எதிர்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 4 போலீஸ் வரணும். என்னாச்சுங்க அப்படின்னு. இந்த மகிழ்ச்சி சவுண்ட் இருக்கு பாருங்க. அமைதிக்கு வேல்யூ கொடுக்கணும்னா சவுண்ட் போட்ட பிறகுதான் அமைதிக்கு வேல்யூ கொடுக்க முடியும். மேக்ஸிமம் சவுண்ட் போட்டு அந்த அமைதியை கொடுத்து பாருங்க, சூப்பரா தவறும். இல்லன்னா இந்த மனசு வேண்டர் ஆகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இன்னும் அல அப்படின்னு சவுண்ட் கொடுத்துடுறோம். அப்புறம் பாருங்க அது அமைதியா இருக்கும், அனுபவிக்கும், ரசிக்கும், எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த சவுண்ட் யார் அதிகமா கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 15 வயசுக்குள்ள யார் அதிகமா சவுண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் விஞ்ஞானி ஆவாங்க. அவங்களுக்கு தான் பிரெயின் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க தான் நல்லா படிப்பாங்க. அவங்க தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆவாங்க. சவுண்ட் போட விடுங்க குழந்தைகளை. எப்ப பார்த்தாலும் இல்ல, ஏதாவது ஒரு டைம் கொடுத்து போட விடுங்க. வந்த உடனே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே சவுண்ட் போடாது. எங்க சார் போடணும்? நம்ம சேர்த்து சார் போடணும். அதுதான் மகிழ்ச்சி. சோ இந்த சவுண்ட் ஏங்கிற சவுண்ட் பாருங்க. வயசானவங்க முக்குறாங்க, அப்படி முக்குறாங்க. எதுக்காக? சவுண்ட். இந்த சவுண்ட் மேக்கிங் எனர்ஜி. அவங்களோட வியாதி எல்லாம் குணமாயிடும் அந்த முக்கம் விடணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை சவுண்ட் போட விடணும். இப்ப நம்ம குழந்தைகள் ஆயாச்சு, சவுண்ட் போட போறோம். ரெடியா? நேரத்துல உட்காந்துங்க. நல்ல ஒரு மூச்சு எடுத்துருங்க. வெரி குட், வெரி குட். ரெடி, ஸ்டார்ட். வெரி குட், வெரி குட். அப்படி சின்ன சிரிப்பு நம்மள தியானத்துக்கு உள்ளாக்கிடுது, மனசு சீரவாக்கிடுதான். பெரிய கஷ்டப்பட்டு தவம் செய்யக்கூடிய விஷயம் ஒரு சின்ன சிரிப்புல வந்துடுது அப்படின்னு நம்ம மகரிஷி சொன்னதா சொல்றாங்க. புத்தகத்துல கூட படிச்சிருக்கேன். சிரிப்பு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அப்பேற்ற மனசு அங்கேயே நிறுத்தி வச்சிருது. நம்ம மூளை அப்படியே ஷார்ப்பா மாத்துது. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிற போல சிரிக்கிறோம், கோபமா இருக்க மகிழ்ச்சியா மாறுது. இப்ப நம்ம இன்னொரு முறை சவுண்ட் கொடுப்போம். ரெடி, ஸ்டார்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வெரி குட். கேட்டலாம். பாராட்டி சாப்பிடலாம் இன்னைக்கு. மில்க் ஷேக் சாப்பிட்டேன். சாயங்காலம் காஃபி சாப்பிட்டேன். வந்த உடனே ஐயா இளநீரை கொடுத்தாங்க. இப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்குல்ல, அது சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம மில்க் சாப்பிட போறோம். எப்படி பால் ஆத்துவோம் வீட்டுல? எப்படி ஆத்துவோம்? கிரேட், சூப்பர், கிரேட். இன்ஸ்டன்ட் சாப்பிட்டு போறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னு சவுண்ட் கொடுக்க போறோம். ஆத்தி சாப்பிடுறோம். இடிச்சிட்டு இப்படி ஒரு ஆத்து, எப்படி ஒரு ஆத்து, இன்னொரு ஆத்து, அப்புறமா பிடிக்கிறோம். நான் ஒரு செஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இப்படி வச்சுக்கிட்டு சரிங்களா? ஓகே, ரெடி, ரெடி, ஸ்டார்ட்.
லென்த்தையே நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு இடத்துல போற வரைக்கும் நம்ம அதையே பார்க்க போறோம். இங்க போய் முழுக்க கை திரும்ப போகுது. கை திரும்பறப்ப சவுண்ட் திரும்ப போகுது. சோ இது ஒரு பிராணாயாமமா இருக்கு. மூச்சு பயிற்சி பண்ண போறோம். சவுண்ட் பாருங்க, ஏங்கிற சவுண்ட் மட்டும் இல்ல, ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு ரிதமிக்கா இருக்கும், வேவ் மாதிரி இருக்கும். நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன், அதே மாதிரி செய்ய போறோம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த கை ஒரு முத்திரை, வலது கையில ஒரு முத்திரை, கப்பு பிடிச்சிட்டு இருக்கோம், 3 விரல் மடங்கி இருக்கு. இப்படி வச்சுக்கிட்டு திரும்பறப்ப சவுண்ட் திரும்ப பாருங்க, ஏ கிடையாது, அப்புறம் லெஃப்ட் இடது கை வந்து நம்ம வயல் இருக்கு இல்லையா, ஆரம்பிக்கிற இடம் இங்கெல்லாம் பேங்க்ரியாஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சிரிக்க போறோம். சிரிக்கிறது இது நம்ம சுகர் டயபெட்டிக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி. இன்சுலினை செக்ரிகேட் பண்ண வைக்கக்கூடிய பயிற்சி. நல்லா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சிரிக்கிறப்ப இந்த பேங்க்ரியாஸ் குலுங்குது, அப்ப இன்சுலின் செக்ரிகேட் ஆகுது. சிரிக்கிறப்ப வெறும் ஆஹா அப்படின்னு சிரிக்காம நல்ல சவுண்டா சிரிக்க போறோம். நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அப்படி வச்சுக்கிட்டு சிரிப்பு எப்படி இருந்துச்சு? அப்படி சொல்லிட்டு அடிவயில இருந்து புறப்பட்டு வந்து சிரிக்கணும். ஓகே, ரெடி 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 ஸ்டார்ட். யாருக்கு சிரிக்க தெரியலையோ அவங்க நல்ல குடியிலேயே பிறக்கல அப்படிங்கிறார் ஒருவர். சிரிக்காதவங்களா ஒன்னும் சொல்ற அந்தாளா நீ எப்பொழுதும் காலையில இறங்கி நிற்பான் பாவிங்கிறார் பாரதியார். யார் பாவி? கொலை செஞ்சுட்டு ஜெயில இருக்கிறவங்க கூட பாவி இல்லையா? எப்ப பார்த்தானே ஆமா என்னத்த வாழ்ந்து பணமே இல்ல, உடம்பே சரியில்லை, மாமியார் சரியில்லை, புசாதம் பொண்ணு வீட்டு பொண்ணு சரியில்லை, எதையானு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அவன் தான் பாவியான். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க கூடாது, மரண தண்டனையே கொடுத்துடலாம். மகிழ்ச்சிக்குரியது வாழ்க்கை, சந்தோஷத்துக்குரியது வாழ்க்கை. அதை அனுபவிக்கணும். கிடைச்ச விஷயம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யும், அது மட்டும் இருக்கட்டும், அது தீர்வு காணுவோம். நம்ம மகிழ்ச்சியா கொடுத்துருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணுவோம், அதை எப்படி தீர்வு காணணுமோ தீர்வு காணுவோம், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இருப்போம். அப்ப பார்த்தாங்க உட்காந்துருந்தா எப்படி பிரச்சனை தீரும்? பிரச்சனை தீரவே இல்லையா? வா வா 2 பேருமா போவான்னு கை விட்டு போயிட்டோம். நான் அப்படிதான் பண்ணேன். டயபெட்டிக் வந்துச்சு, 25 வயசுல டயபெட்டிக் வந்துச்சு. அதுதான் எனக்கு இந்த சிற்பி வகுப்புல நுழைச்சிச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தேன், மாமா நீ வா நம்ம 2 பேருமா போலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது பயப்பட வெளியே ஓடிச்சு. இந்த சரியான ஆளு, இந்த ஆள் நம்ம மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுச்சு. பிரச்சனைகள் நம்மளை கண்டு விலகி ஓடும். நம்ம பயந்து ஓடக்கூடாது, எதிர்க்கணும். அதுக்கு தான் மூளை கொடுத்துருக்கான், சால்வ் பண்ணு. அதுக்கு தான் நமக்கு உறவினர்கள் கொடுத்துருக்கான், அதுக்கு தான் பணத்தை படைச்சிருக்கான், அதுக்கு தான் காரம் படைச்சிருக்கான், அதுக்கு தான் டெக்னாலஜியை கொடுத்துருக்கான். இத்தனை சமுதாயத்தை கொடுத்து, அறிவு திருக்குறளை கொடுத்து, நமக்கு இவ்வளவு விஷயங்களையும் கொடுத்துட்டு அப்புறமும் நான் எங்க இருந்தா அது என்ன வாழ்க்கை? வாழ்க்கையே இல்ல. சதீஷா, அதீஷா, ஹரிஷ்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போய் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். 100 வயசு மேக்ஸிமம் 100 வருஷம் நடுப்புற ஒரு கொரோனாவெல்லாம் தப்பிச்சு வரும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோமே, மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோமே, தியானத்துல இருப்போமே, தவத்துல இருப்போமே, அமைதியில இருப்போமே, ஓரளவுக்கு நல்லவனா வாழ்ந்துட்டு போவோமே. ரொம்ப நல்லவனா வேண்டாம், ஓரளவுக்கான அற்புதமான ஒரு விஷயம். சோ இது ஒரு சிரிப்பு வச்சுக்கோங்க. இந்த சிரிப்பு நல்ல பிரைனை ஷார்ப்பா வச்சுக்க பயிற்சி. ஏரோப்ளேன் ஆட்டம், ஏரோப்ளேன் இப்பெல்லாம் ஏரோப்ளேன்லாம் நிறுத்திட்டாங்க போல இருக்கு. அதுவும் லண்டன்ல இருந்து வந்தா பாதியில தின்னு விட்டுறான். ஏரோப்ளேன் எப்படி பறக்கும்? டேக் ஆஃப் ஆகும், அப்புறம் ஃப்ளை பண்ணும், அப்புறம் லேண்டிங் ஆகும். நிறைய மலேசியன் ஏரோப்ளேன் காணாமே போயிடுது, டேக் ஆஃப் ஆயிட்டு காணாமே போயிடுது. இப்ப உங்க கையில ஏரோப்ளேன் வச்சுக்கோங்க, எப்படி வச்சுக்கோங்க. இது 90 டிகிரி டேக் ஆஃப், ஆர்மி பிளேன் இப்படி ஸ்ட்ரைட்டா டேக் ஆஃப் ஆகும். இப்படி வச்சுப்போம், எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம் டேக் ஆஃப். இங்க கேண்டில் போட்டு போய்க்கங்க. ஃப்ளைங் பண்ண போகுது, ஃப்ளை. இறங்குறது லேண்டிங், லேண்டிங் வந்து ஸ்மூத்தா இருக்கணும், லேண்டிங். இப்ப டேக் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இம் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குறோம். வச்சுக்கோங்க. இன்னொரு போய் இங்க பறக்கிறப்ப நல்ல வாயை குளிச்சு வச்சுக்கிட்டு உம்னு சொல்றோம். இறங்குறப்ப ஸ்மூத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்க போகுது. இது மூணு பீஸ் எடுத்துக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வளர்ந்துக்கு அப்புறம் எழுதுக்கு. ஓகே, நேரா எடுத்து உட்காந்துப்போம். நல்ல ஒரு உணவு எடுத்துப்போம். வெரி குட், வெரி குட். ரெடி, ஸ்டார்ட். படிச்சுட்டு பசங்க இருந்தாங்கன்னா அதுக்கு சொல்லி கொடுங்க. மெமரி நல்லா ஆகும். சில பேர் ஞாபகம் மறதியில் இருப்பான், அவங்களுக்கு இந்த பயிற்சி சொன்னா மெமரி நல்லா ஆகும், நம்மளுடைய நரம்பு நல்லா ஆகும். ஒரு கை ஒரு கால் எடுத்து போட இந்த நரம்பு தளர்ச்சி இல்லாம போகும். எளிதான பயிற்சி. சும்மா சாதாரணமா சிரிச்சுட்டு போவோம், ஆனா பெரிய விஷயங்கள் நடக்கும். இதயம் நல்லா சுத்தமாகுது. சிரிச்சாங்கன்னா கொரோனா வராதான், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா. இது வச்சிட்டு இருக்கேன், மகமூடி வச்சிருக்கேன். ஏற்கனவே பெரிய மகமூடி ஒன்று இருக்கு. இதுல போட்டா ஆளே அடையாளம் காண முடியாது. சிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பயப்படவே வேண்டாம். சமுதாயத்துக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு, அதுக்காக நம்ம போட்டுட்டு போவோம். கவர்மெண்ட் சொல்றதை கேட்போம், அவ்வளவுதான். அதுக்காக தான் இது. இல்லைன்னா வந்தா வந்துட்டு போகுது. சும்மா ஓரமா போயிட்டு இருக்கோம், லாரி அடிச்சுட்டு போறது இல்லையா. எல்லாத்துக்கும் பயந்துட்டே தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் கடைசி டாப் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். எது அனுமதிப்பட்டிருக்கோ ஒழுக்கமுடையதா இருக்கோ அதை மட்டும். அதனாலதான் மகேஷ் ஐயா குடும்பத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க, சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க, உடம்பு நல்லா கவனிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க, மனசு நல்லா கவனிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அப்படின்னு வாழ்வு தாயமே இது பொய்யடான்னு அப்படின்னு வாழ்க்கையே இது பொய்யடான்னு மாறிப்படும். உடம்பு நல்லா கவனிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், மனப்பயிற்சி செய்யணும். அதுக்காகத்தான் நம்ம அறிவு திருக்குறள், அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைங்க வரைக்கும் இது போகிறதுல எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அவங்க ஐயாவுடைய இறுதி இலக்கு உலக அமைதி, நாட்டு பவானி அமைதி இல்ல, உலக அமைதி. மொத்தமே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற அணுகுண்டெல்லாம் நம்ம போட்டோம்னா இந்த உலகத்தை 14 முறை அழிக்கலாமா, அந்த அளவுக்கு ஆயுதம் தயாரிச்சு வச்சிருக்கோம். யார் அந்த அணுகுண்ட போட போறாங்கன்னு தெரியல. ஒரு முறை அழிச்சாலே நம்ம எல்லாம் போய் காலி. 14 முறை அழிக்கலாமா. எதுக்காக? அமைதிக்கு நம்ம எதிர்னா
அதுதான் அவங்களுடைய இறுதி இலக்கா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் மாறும், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அவருடைய கனவு நிறைவேறும். அதுக்காக தான் நாம இங்க ஒன்று கூடி இருக்கோம். எடுத்து போனோம். ஒரு 4 பேரை பார்த்தா ஒரே ஒரு மகிழ்ச்சியுடைய ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாழை வளர்க்கணும்னு சொல்லுவீங்க. அவங்க பிடிச்சிட்டோம், உள்ள வந்துருவாங்க. நம்ம பிடிச்சி உள்ள இழுத்து போடணும். யாரோட கெட்ட செயலுக்காக உள்ள இழுத்து போறான், ஒரு நல்ல செயலுக்காக ஒரு 4 பேரை உள்ள இழுத்து போடக்கூடாதா? அழைச்சிட்டு வரோம். அதான் இன்னைக்கு ஒரு டார்கெட். போன உடனே உங்க பக்கத்து வீடு, அடுத்த வீடு, 4 வீடு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, வர சொல்லுங்க, அழைச்சிட்டு வாங்க. இன்னொரு பயிற்சி. இந்த பயிற்சி இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் கேன்சர் வைரஸை கொல்லுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 டிஃபரெண்ட் லாஃப்டர் பண்ண போறோம். பனானா லாஃப்டர், வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட போறோம். உரிச்ச வாழைப்பழத்தை உள்ள தள்ளணும். இடது கையில ஒரு வாழைப்பழம் வச்சுக்கோங்க. We are going to peel it one by one. வாழைப்பழம் எத்தனை சைடு? எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடா? 4 சைடா? 5 சைடா? நான் ஒரு ஸ்கூல்ல போய் கேட்டேன். ஒரு பையன் சொன்னா, நீங்க எத்தனை கிளிப் உரிக்கிறீங்களோ அத்தனை சைடுனா. சில வாழைப்பழம் 3 சைடு இருக்கும், சில வாழைப்பழம் 4 சைடு இருக்கும். இது 5 சைடு உள்ள 5 விரல் இருக்கிறதுனால 5 சைடுன்னு வச்சுப்போம். நல்ல இந்த வலது கையுடைய ஆட்காட்டி விரல், கட்டை விரல் எடுத்துப்போம். இந்த சுண்டு விரலுடைய முன்பகுதி, நெய்ல படாம முன்பகுதி நல்லா அழுத்திப்போம். ரத்தம் வந்துடக்கூடாது. எவ்வளவு தூரம் அழுத்த முடியுமோ அழுதுக்கலாம். நமக்கு பிடிக்காதவங்களை கிள்றதா நினைச்சுப்போம். நல்ல மெதுவா உரிக்கப்போம். உரிக்கிறப்ப ஏங்கிற சவுண்ட். இந்த ஏங்கிற சவுண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வேக சவுண்ட். ஏ கிடையாது, ஓகே. 5 இருக்கும். ரெடி ரெடி ஸ்டார்ட். உரிச்சு சாப்பிடணும். யாரையாவது உரிச்சு தர சொல்லக்கூடாது. இது மெகா பனானா. நல்ல கை உரிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து 3.25 லிட்டர் ஆஃப் கேஸ் வெளியில போகுது, அசுத்த வாயு வெளியில போகும். இதனால ரத்த ஓட்டம் நல்ல சுத்திகரிப்பு அடையுது, ஆக்சிஜன் எல்லா செல்களுக்கும் போய் சேரும். நல்ல கை உரிச்சு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மூச்சு எடுத்துக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துப்போம். வெரி குட். குழந்தைகளை கூட இங்க வச்சுக்கலாம் சார். இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, 6, 12 பேர் உட்கார வைக்கலாம். சரி ரைட். இப்படி எல்லாம் விரிச்சு வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட சீட்டுக்கு நேரா இருக்கு. நம்ம இப்படி உரிக்க போறோம். எப்படி உரிக்க போறோம்? உரிக்கிறப்ப இந்த ஏ சவுண்டோட உரிக்க போறோம். சிரிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதை கவனிச்சு அதே மாதிரி சிரிக்க போறோம். ஓகே, எடுத்துப்போம். நல்ல ஒரு ஆண்டு உருவம் எடுத்துங்க. ஏங்க சவுண்டோட உருவம் உரிக்கிறப்ப இந்த வலது கை கட்டை விரலையே பார்க்கிறோம். அதே கண்ணால இது இப்படி, இது வரைக்கும் போகுது. கண்களுக்கான பயிற்சி. இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. இந்த கை விரல் இடத்தை பார்ப்போம். ரெடி ஸ்டார்ட். மற்றதெல்லாம் அசுத்த வாயு அப்படியே இருக்கட்டும், டெபாசிட் பண்ணியே வச்சுட்டு இருக்கோம். இந்த டெபாசிட் பண்றது ஒரு காலத்துல சீக்கா மாறுது. எடுத்துடணும், வெளியேற்றுவோம், உள்ள தள்ளுவோம், வெளியேற்றுவோம், உள்ள தள்ளுவோம். அப்பதான் இந்த சுவாச உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். சுவாச உறுப்புகள் வேலை செஞ்சாதான் ரத்தம் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும், ஓடும். இல்லைன்னா அங்கே தங்கி போயிடும். ரத்தம் ஓடி கொண்டு போய் ஆக்சிஜன் ஒரு சில
கேஸ் வெளியில போகும். 4 லிட்டர் மேல வெளியே ஏற்றக்கூடாது. ரிசைக்கிள் கேஸ் வந்துட்டே இருக்கும். சோ அற்புதமா மாறப்போகுது. என்ன இந்த பயிற்சி இன்னொரு முறை செய்வோம். மெகா பண்ணனா ரெடி ஸ்டார்ட். நம்ம கூட எடுத்துட்டு போவான். இங்கேயும் அப்படியே இருக்கும். இந்த கல்வி மாதிரி எடுக்க குறையாது. இந்த சிரிப்பும் அப்படித்தான், எடுக்க குறையாது. நீங்க சிரிக்க இன்னும் அதிகமாகும், மகிழ்ச்சி அதிகமாகும். நீங்க போற இடமெல்லாம் சந்தோஷம் அதிகமாகும். வாழ வளமுடன் சொல்ல எல்லா வளமும் அதிகமாகும். அதுக்காக அது பலன் அளிக்கிறதோ இல்லையோ உடனே நம்மளும் சொல்லிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். உலகத்துல நிச்சயம் பலன் லேட்டா கிடைக்கத்தான் செய்யும். ஒத்துமே இல்லையா வாழ வளமுடன் 2 செடிக்கு சொல்லிப்போம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்க ஐயா, பெருமாள் ஐயா செடிக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. நம்ம கருவத்தில் போய் அற்புதமான ஒரு விஷயம் இந்த மந்திரங்கள், வாழ்த்துகள். பெரியவங்களை வாழ்த்தக்கூடாதுன்னு கிடையாது, வாழ்த்தலாம், தாராளமா வாழ்த்தலாம், கையை உயர்த்தி வாழ்த்தலாம். நல்ல கையை உயர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா நிஜமாவே வாழ்க்கை வளமுடன் இருப்பாங்க. கடவுளையே நம்ம வாழ்த்துறோம், மனுஷன் வாழ்த்தக்கூடாதான். பயிற்சி பண்றோம். இந்த பயிற்சியில 1 மீட்டர் அளந்து சிரிக்க போறோம். ஆத்துல போட்டாலும் அளந்து போட்டணும், எதை செஞ்சாலும் அளந்து சிரிக்கிறதா அளந்து சிரிக்கணும். எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாதுன்னு தெரியணும். சிரிக்க கூடாத இடத்துல சிரிக்க கூடாது, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காம இருக்க கூடாது. சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சதுனாலதான் மகாபாரதம் போர் உருவாச்சு. பாஞ்சாலி சிரிச்சாங்க, துரியோதனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. குருடனோட பையன் குருடனாதான் இருப்பான்னு சொல்லி சிரிச்சாங்க. அது பெரிய மகாபாரத போர் உருவாக்கிச்சு. சிரிக்க வேண்டிய இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. கையை ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அழுதாங்க. நாடக பையன்களார் கம்பன் தலைவரி குழம்பு அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சிரிக்கணும், அவன் அழுதாங்க. அதனால ராமாயணம் போர் உருவாச்சு. பிரச்சனைகள் வரும். சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சாலும் பிரச்சனை வரும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காம இருந்தாலும் பிரச்சனை வரும். அதனால நம்ம அளவடைந்து சிரிக்கணும். இப்ப நம்ம அளவு பண்ணி சிரிக்க போறோம். 1 மீட்டர் அளந்து சிரிக்க போறோம். இடது கையை நல்லா நீட்டிக்கங்க. பக்கத்து மேல உள்ளவங்க கோபமா இருந்தா ஒரு நீட்டப்போ ஒரு
அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கங்க. எவ்வளவு நீட்ட முடியுமோ நீட்டிக்கலாம். இது வந்து 1/2 மணி நேரம் தூங்கினா உண்டான எனர்ஜி இந்த பயிற்சி செய்யறது மூலமா கிடைக்கும். இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை வியாதிக்கு ஒரு தீர்வா இருக்கு. நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க, நைட்டு முழுக்க முடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்வா இருக்கும் இந்த பயிற்சி. காலையில ஒரு 4 முறை, சாயங்காலம் ஒரு 4 முறை செஞ்சா போதும். நீட்டிக்கங்க. வலது கையில ஒரு துணி பிடிச்சிருக்கோம், ஆட்காட்டியோட கட்டையா எண்டுல ஒரு துணி பிடிச்சிருக்கோம், இமேஜினரி கிளாத். இதை 1 மீட்டர் அளக்க போறோம். இப்பதான் அளவுக்குலாம் எல்லாமே கிலோ கணக்கு தான். பேண்ட் ஒரு 4 கிலோ கொடு, புடவை ஒரு 5 கிலோ கொடு, இப்படிதான் வாங்கிட்டு போறோம். எல்லாத்தையும் நிறுத்தல் அளவு. எதுக்கு நீட்டல் அளவை? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் எதுவா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், தோலோட சேர்த்து வாழைத்தார் கொடுக்கலாம், தாரோட சேர்த்து வெயிட் பண்றாங்க. அந்த வாழைக்காயோட அந்த தாரோட வெயிட் தான் ஜாஸ்தி, அதுவும் அவன் வேலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நீட்டல் நிறுத்தல் அளவையா மாறிடுச்சு. நம்ம இந்த நீட்டல் அளவை செலுத்துறோம். நல்லா நீட்டிக்கங்க. வலது கையில ஒரு துணி எடுத்துக்கங்க. இத இந்த இடது கையில கொஞ்சம் முன்னாடி கொடுங்க. குடிஞ்சு இடது கையோட நடுவரில் எண்டை டச் பண்ணுங்க. இந்த எண்டு இதுல இருந்து இது வரைக்கும் ஆக போறோம். இது 1 மீட்டர் கிடையாது. கொஞ்சம் கையை நிறுத்திக்கிட்டு இது வரைக்கும் ஆக போறோம். இதுவும் 1 மீட்டர் கிடையாது. நம்ம மெதுவா கையில உடம்போடு சேர்த்து எடுத்துட்டு போய் 2 கையை நல்லா விரிச்சிட்டு நல்ல பின்னாடி திரும்பிக்கிட்டு நம்ம அண்ணாந்து பார்த்துட்டு சிரிக்க போறோம். செய்யலாமா? ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. முன்னாடி கொடுப்போம், கொஞ்சம் லேசா கொடுப்போம், வலதுக்கு டச் பண்ணிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். இந்த பேக் சைடு திரும்புறது நம்ம லைஃப்ல நடக்கிறதே கிடையாது. எதா இருந்தாலும் இப்படி திரும்பி இப்படி கெடுக்கிறோம், இல்ல முன்னாடி குடிக்கிறோம். இல்ல எங்கேயாவது குடிக்கிறோமா? பெருங்காயில போயிடுவேன். அதெல்லாம் என்ன இருக்கு, இந்த முதுகு வந்து பேக் சைடு வரைய மாட்டேங்குது. சில ஆசனங்கள் செஞ்சாதான் முதுகு வந்து வரையும். நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். பையன் அடிக்கணும்னா அப்படி திரும்பி அடிக்கலாம். சும்மா எக்ஸசைஸ் இருக்கா, சும்மா சொன்னேன். இந்த பேக் போன் வளைய வளைய நமக்கு இளமை அப்படியே இருக்கு. முகம் நல்ல பளிச்சுன்னு ஆகுது, நல்ல வெளிச்சமா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் 1000 வாட் பல்பு மாதிரி வெளிச்சம் வரும். சில பேருக்கு பார்த்தா மங்கி போன இருட்டு வரவே இருட்டு வர மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், அவங்க ஏன் சிரிச்சிருங்க, பல்ல பார்த்தாலும் ஏதாவது வெளிச்சம் இருக்குன்னா தெரியும். கருப்புக்கு நான் எதிரி கிடையாது, கருப்பு தான் ரொம்ப நல்லது. அதுக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கருப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா எவ்வளவு அழகு, நல்ல பிரைட்டா தெரியும். நம்ம முதுகெலும்பு நிமிட வாழ்க்கை நிமிடுது, பிரைன் நிமிடுது, மனுஷன் நிமிடுதான். எப்பப்பெல்லாம் முடியுமோ முதுகெலும்பு நிமிர்ந்து உட்காரட்டும். சேர் கிடைச்சதுன்னா சேரோட பின்பகுதியை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பெல்லாம் சேர் கிடைக்குதோ சேர்ல முன்னாடி வந்துக்கோங்க. வந்துட்டு கால் 2 தரையில பதிவிட்டோம். நல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். நம்ம மறந்து தூங்கினோம்னா பின்னாடி சேவ் கார்டுக்கு தான் அந்த பின்பகுதி. அப்படி பண்ணி நம்ம அந்த முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கோம். நமக்கு அனிமலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த முதுகெலும்பு தான். அனிமலுக்கு மரபு இப்படி கிடைமட்டமா இருக்கும், மனுஷனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைட்டா இருக்கும். குரங்குக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது குரங்கு வந்து மனுஷன் சொல்றாரு. நிமிடம் நம்ம வாழ்க்கை நிமிடம் எப்பதான் முடியுமோ அது தானே திருப்பி நிமித்தம் சார் நிமித்து உட்காந்துட்டோம். Great. Unmute your water again. Okay? Left hand. First left hand, upper right hand பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடி கொடுத்துப்போம். வலது கையில பிடிச்சுக்கலாம் துணியை. Ready, start.
இல்ல, எளிதானது. மகிழ்ச்சி புரியுது. நேரம் வந்துப்போம். காலை ரெண்டே லேசா க்ளோஸ் பண்ணிக்க. காலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஹோல்ல விடாம இந்த சின்ன மணல் இருக்கு இல்லையா முன்னாடி, அந்த மணலை லேசா ப்ரெஸ் பண்ணிக்க. அது என்னோட ரொம்ப க்ளோஸ். தனியா உதவி விடாது. காலை க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த தியானத்துக்கு பேரு நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. நான் இமயமலையில போய் கத்துட்டு வந்தேன். இந்த மெடிடேஷன் பேரு ஒரு மெடிடேஷன். ஓகே, அந்த பலன் ரொம்ப சிரிப்புக்குரியதா நகைப்புக்குரியதா இருக்கும். பலன் ஃபேண்டாஸ்டிக்கான நம்மளுடைய விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. நேரம் க்ளோஸ் பண்ணிப்போம். கை கொஞ்சம் உயர்ந்து இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஷோல்டர் லெவல்ல இருக்கட்டும். ஸ்ட்ரைட்டா பார்வை இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டா பாத்துக்கங்க. கண்கள் திறந்து இருக்கட்டும். நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துட்ட பிறகு நம்ம இந்த சவுண்ட் கொடுக்க போறோம். சின்ன வயசுல எல்லாம் பஸ் ஓட்டிட்டு கடைக்கு போவோம் இல்லையா? இது டுர் கிடையாது, புர். இந்த நாக்கு வந்து மேல அழுத்த வாசம், மேல அழுத்த நல்ல சவுண்ட் அதிகமா கொடுக்கணும். ஓகே, ரெடி, க்ளோஸ். Take a long breath. ஒரு நிமிஷத்துக்கு கொடுக்க போறோம். ரெடி, ஸ்டார்ட்.